ஜாக்கி சான் நடிப்பில் ஸ்டான்லி டாங் இயக்கத்தில் நிறைய ஜாக்கி சான் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு படம் தான் விஜயாபுரி வீரன் என்கிற எ லெஜெண்ட். இந்த படத்தோட விமர்சனம் எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். விஜயாபுரி வீரன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஜாக்கி சான் அண்ட் டீம் அவங்க ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு பொருள் ஒன்று கண்டெடுக்கிறாங்க. ஒரு மரகத டாலர். அந்த டாலரை அவங்க கண்டு எடுத்ததுக்கப்புறமா அதை அவங்க கையில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு பல கனவுகள் வருது. அந்த கனவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வருடம் பின்னோக்கி எடுத்து செல்லப்படுறாங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பிறப்பு என்னவாக இருந்தது, அவங்களோட வாழ்க்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு அடிக்கடி கனவு மூலமாக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த மரகத டாலர். அப்போ நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம், இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து அவங்களோட டீமுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால இது உண்மைதானான்னு சொல்லி அதை தேடி போகிற ஜாக்கி சான் டீம் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது என்ன மாதிரியான வாழ்க்கை முறை, இது எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு ஜாக்கி சான் அப்படின்னு சொன்னாலே சுட்டி டிவியில் வர ஜாக்கி சானின் சாகசங்கள் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஜாக்கி சான் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜாக்கி சான் படத்துக்கே உரித்தான அதே காமெடிகள், அதே டைலாக் டெலிவரிஸ், அதே ரெஸ்பான்சிபிலிட்டான அந்த ஒரு சில சீக்வன்சஸாக இருக்கட்டும், அந்த வார்த்தை பிரயோகங்களாக இருக்கட்டும், பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கு இந்த படத்தில். இது மட்டும் இல்லாமல் அந்த 10,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மன்னர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடைகளாக இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஜாக்கி சான் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாருங்கிற இந்த டிஏஜிங் ஃபார்மேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை நிறைய பேர் பார்த்ததுக்கான முதல் காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் ஒரு யங்ஸ்டராக காட்டியிருக்காங்க. அவர் உடம்பு குறைச்சிருக்காரா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் டிஏஜிங் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் 2024 அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏஜிங். அது ஏன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் தனியாக சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்றப்ப ஜாக்கி சானை டிஏஜிங்கில் என்ன மாதிரியான சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, எ பர்ஃபெக்ட் டிஏஜிங் டு ஜாக்கி சான் அப்படி தான் நம்ம சொல்லணும். பர்ஃபெக்டாக டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நான் சிங்கே கிடையாது. அந்த ஃபேஸ்லாம் ஷேக் ஆகும்போது அந்த டிஏஜிங்கோட அந்த ஷேப்புமே பயங்கரமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே நான் மாஸ்க் ஆகலை. அந்த ஒரு விஷயத்தில் வெல் பர்ஃபெக்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த படம் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதைக்களத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது எந்த அளவு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிஜி நம்ம ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் ஒரு சிஜி ஒன்று பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நம்ம எக்ஸ்ட்ரானரியாக இது என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிஜி கிடையாது. ரொம்ப தேவையான அளவுக்கான ஒரு சிஜி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வானுயர்ந்த கட்டடங்களை காட்டணும், இப்படியாப்பட்ட ஒரு அரசை காட்டணும், அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் மன்னர்கள் இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட உணவு முறை இப்படி தான் இருந்திருக்கும், அவங்களோட உடை இப்படி தான் இருந்திருக்கும், அவங்களோட போர் முறை இப்படி தான் இருந்திருக்கும்னு சொல்கிற ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நம்ம எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு ஐஸ்பெர்க், அதாவது ஒரு பனிப்பாறை சூழ்ந்த ஒரு கட்டடமாக இருக்கட்டும், ஒரு அரண்மனையாக இருக்கட்டும், இது அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வித் அக்செப்டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம், ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாவீரனாக இருக்கார், ஒரு ராஜ வம்சத்தை வழி நடத்தி போகிறார். அப்படின்றப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல போர் வீரர்கள் பல பேரை காட்டுறாங்க, பல முக்கியமான கதாபாத்திரங்களையும் காட்டுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே கதைக்களம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட 7 பேரை தாண்டி எங்கேயுமே வெளியில் போகல. ஜாக்கி சான் அண்ட் டீம் இதில் ஒரு 4 பேர், இது இல்லாமல் அந்த ஹீரோயினோட அம்மா ஒருத்தவங்க 5 பேர், இது மட்டும் இல்லாமல் வில்லன் மெயினாக ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தராரு, அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு வில்லன், 7 பேர் தான். மொத்தமாக அந்த கதை 7 பேர் கூட தான் ட்ராவல் ஆகுது. அதனால் ஒரு பேசிக்கான ஹாலிவுட் ஃபில்ம் மாதிரி நம்ம கதை அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லி ட்ராவல் ஆகி நம்ம மைண்டை வேறு எங்கேயும் செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கான டிஓபி ஆகட்டும், இது எல்லாமே வெல் சிங்க்டாக வெல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே ஒரு விஷயம் இருக்கும். ஹாலிவுட் படத்தை எப்போயுமே தமிழில் டப் பண்ணுறதுனா அதில் வைக்கக்கூடிய பேரும் வார்த்தை யூசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை எப்போயுமே நம்ம ரொம்ப கலோக்கியலாக எடுத்துப்போம். ஏன்னா அங்கே ஒரு நல்ல பேராக இருக்கும், ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு பேராக இருக்கும். தமிழில் அது எப்போயுமே ராமசாமி, முனியாண்டி இப்படிங்கிற மாதிரி ஃபன் டோனில் மாற்றுவாங்க. ஃபன்னாக மாற்றினா தான் நம்ம அதை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஜாக்கி சான் படத்தில் அது எப்போயுமே தேவையாக இருந்திருக்காது. அவரோட படம் எப்போதுமே ஒரு காமெடியாகவும் நம்ம ரசிக்கும்படியாகவும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறபடியாகவும் தான் இருக்கும். அந்த ஒரு விதத்தில் இந்த படம் பயங்கரமான ஒரு லோக்கல் டப்பிங் அது எதுவுமே கிடையாமல் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் கதையை அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடிய நிறைய காமிக்ஸாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேண்டசி சீக்வன்சஸ்லாம் அதிபயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த மருந்து கொடுக்குற சீன்ஸாக இருக்கட்டும், போர் அந்த காலத்தில் போர் போடும்போது என்ன மாதிரியான ரா ஃபைட்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு போர், ஒரு சண்டை, ஒரு வாழ்வீச்சு அப்படிங்கிற இது இருக்கும்போது எந்த இடத்துலையுமே அருவெறுப்பு இல்லாத ஒரு சண்டை காட்சிகள், ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது, பீச்சிக்கிட்டு அடிக்கிறது, தலையை தனியாக வெட்டி எடுத்துறது, இது மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே அருவெறுப்பை கொடுக்காத வண்ணம் இந்த படம் ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, எ லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவர் கிளைமேக்ஸில் ஒரு புக்காக அந்த கதையை கொடுப்பாரு.
என்னதான் அவர் லெஜெண்டாக கொடுத்தாலும் நமக்கு வந்து விஜயாபுரி வீரன் அப்படின்னு தான் தெரிகிறார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா வீரஹான் அப்படிங்கிறதான் அவரோட கதையாக இருக்கும். வீர்ஹான் அப்படிங்கிறதான் அவரோட பெயர். ஆனால் தமிழில் டப் பண்ணும்போது வீராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நம்மளால் வீராகனை மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தான் இருக்கும். ஜாக்கி சான் நடித்த எ லெஜெண்ட் அப்படிங்கிற விஜயபுரி வீரன் அப்படிங்கிற படம் நல்ல ஒரு என்கேஜாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட பார்க்கக்கூடிய ஒரு கதைக்களமாக, அதாவது காமெடி கலந்த ஒரு வரலாற்று திரைப்படமாக தான் இருக்குது. திரையரங்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அனைவரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணும். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தாலோ, இல்லைனா இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லைனா இந்த படம் பற்றின உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.